உம் இன்றைய இரண்டாவது விரிவுரையை எங்களுடைய சைவப்புலவர் ஆனந்தி ஜெயரட்னம் அவர்கள் தொடங்க உள்ளார். அவர்கள் உண்மையிலேயே இந்த உரைநடையாக்கம் போன்ற பாடத்துக்கு மிக முக்கியத்துவம், இலக்கியத்துக்கும் மிக முக்கியத்துவம் கொடுத்து அதனை நெறிப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையிலே இன்றைக்கு வேதங்கள், உண்மையிலே அந்த வேதங்களை பற்றி கூறும் பொழுது நல்ல எளிமையான நடையிலே எளிமையான முறையில கூறிக்கொண்டு போகின்றார். அதனை நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி அவரை உரையாற்ற வருமாறு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றிகள். நன்றிகள். இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற சைவ புலவர்கள், பரீட்சார்த்திகள் மற்றும் மனோமையர், கமலராமேந்திரன் அம்மையர் மற்றும் அனைவருக்கும் வணக்கங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு நாளைக்கு புது வருடம் பிறக்க இருக்கின்றது. அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிறக்கின்ற புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் செல்வமும் சிறப்பும் சீரும் கிடைக்க வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஈடேற்றுகின்ற சந்தோஷமான வருடமாக அமைய வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பரீட்சையை எடுக்க இருக்கின்றவர்களுக்கு அடுத்த வருடம் உங்களை சைவ புலவர்களாகவும் இளம் சைவ புலவர்களாகவும் ஆக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இன்றைக்கு வேதங்களை பற்றி, வேதங்கள் பொதுவா நாங்கள் சைவ சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதங்கள் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குது. அப்படினால இந்த வகுப்பை எடுப்பதற்கு நான் ஏற்கனவே ஒரு உரையிலே வேதங்களை பற்றி ஆன்மீகத்தினையிலே ஒரு உரையாற்றியிருந்தேன். அதை கேட்டு எங்களுடைய லீலாவதி அம்மையார் சொன்னார், எங்களுடைய சிலபஸுக்கும் இது வருகிறபடினாலே இந்த எங்களுடைய மாணவர்களுக்கும் பரீட்சார்த்திகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மாணவடினால் நீங்கள் அந்த வேதங்கள் தொடர்பாக இந்த வகுப்பை எடுங்கள் என்று சொல்லி அவம் ஒரு ஊக்கினா. அந்த வகையிலே நாங்கள் வேதங்களை பற்றி பார்ப்போம். வேதங்களை நீங்கள் பார்த்தால் எங்களுடைய சமயத்தினுடைய பிரமாண நூல்கள் என்று சொல்லப்படுறது 2. அது வேதங்களும் ஆகமங்களும். வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று சொல்லப்படுறது. அந்த வேதங்களும் ஆகமங்களும் வடமொழியில தான் எழுந்திருக்கு. அந்த வேதத்தினுடைய ஆகமத்தினுடைய வடமொழியில இருக்கிற அந்த 2னுடைய சாரம்சமாகத்தான் எங்களுக்கு தேவாரங்களும் மற்றது திருமந்திரம், 14 சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாமே அதனுடைய சாராம்சமாக இருக்கிறது. இப்ப தேவாரம் வேதசாரம் என்று செந்திநாதையர் சொல்லுவார். தேவாரங்கள் எல்லாம் வேதத்தினுடைய கருத்துக்களை தமிழிலே தருகின்றதாக இருக்கிறது. ஆகமங்களினுடைய கருத்துக்கள் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். திருமந்திரத்தினுடைய 9 தந்திரங்களும் 9 ஆகமத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதை விட 14 சித்தாந்த சாஸ்திரங்கள் தான் இந்த வேத ஆகம கருத்துக்களை சித்தாந்த சாஸ்திரங்கள் 14ம் தமிழ்லே எடுத்து கூறுகின்றது. அப்ப இந்த உங்களுக்கு பரீட்சை நோக்கத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தேவாரங்கள் வேதசாரமாக அமைகின்றதை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். எப்படி வேத கருத்துக்கள் எப்படி தேவாரங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன, வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதை என்ன, தேவாரங்களில் சொல்லப்பட்டிருப்பவை என்ன, 2க்கும் உள்ள தொடர்பு, அதனை நீங்கள் தொடர்புபடுத்ததாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆகமத்தை என்று பார்த்தீங்கன்னா ஆகம கருத்துக்கள் திருமந்திரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு ஆகமத்தினுடைய 18 9 ஆகமத்தினுடைய சாராம்சங்கள் இங்கால 9 தந்திரத்திலும் கூறப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த வேதங்களிலே வேறு வேறு பெயர்களாலே அழைக்கப்படுகிறது. தனிய வேதம் என்று நேரடியாக சொல்லாமல் வேறு வேறு பெயர்களிலே அழைக்கப்படுது. மறை என்று அழைக்கப்படுது. ஏன்னா மறை பொருளாக சொல்லப்படுறதுனால மறை என்று அழைக்கப்படுது. சுருதி என்று அழைக்கப்படுது. என்ன சுருதி என்று சொன்னால், சுருதி என்றா இசை கேட்பீங்க. அதாவது கேட்டு சொல்லி கேட்டு அப்படி வேணால அதனை சுருதி என்று, அதாவது எழுதி வைக்கப்படவில்லை. ஆரம்ப காலத்திலே வேதங்களும் ஆகமங்களும் இறைவனாலே இருடிகளுக்கு, அதாவது ஞானிகளுக்கு அருளப்பட்டதாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அவை காது வழியாக வாயால சொல்ல காதால கேட்டு அந்த மாதிரிதான்
கடத்தப்பட்டு வந்திருக்கு. எழுதப்பட்டு இருக்கவில்லை ஆரம்பத்திலே. பிறகுதான் எழுதப்பட்டது. ஆனபடினால சுருதி என்ற பெயரோட அழைக்கப்படுது. அதை விட எழுதாமை இதை விட இந்த இறைவனாலே அருளப்பட்டது என்ற கருத்திலே அபௌருஷேயம் என்றும் அழைக்கப்படுது. மறை என்று அழைக்கப்படுது, சுருதி என்று அழைக்கப்படுது, அழைக்கப்படுது, எழுதா கிளவி என்று அழைக்கப்படுது, அபௌருஷேயம் என்று அழைக்கப்படுது. இப்ப ஒரு சொல்லு இல்லாமல் இன்னொரு சொல்ல போட்டிருந்தால் மறைகள் இதை பற்றி பேசுறதுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா நீங்கள் மறை என்றது தெரியாது என்ற மாதிரி யோசிக்க கூடாது. ஆனபடினால அந்த மறுபெயர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லப்படுகின்ற விஷயங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாடல் இருக்கின்றது. வேதம் பசு அதன்பால் மெய்யாகமம் நால்வர் ஓதும் தமிழ் அதன் உள்ளுர் நெய் போதமிகு நெய்யின் ஒரு சுவையாம் நீள்வெண்ணெய் மைகண்டான் செய்ய தமிழ் நூலின் திறம். வேதம் பசு அதன்பால் மெய் ஆகமம் நால்வர் ஓதும் தமிழ் என்றால் என்ன? தேவாரங்கள். அதன் உள்ளுரு நெய் போதமிகு நெய்யின் ஒரு சுவையாம் நீள்வெண்ணெய் மெய்கண்டர் பாடிய செய்ய தமிழ் நூலின் திறம். சொல்லப்படுது. அப்படி என்று சொன்னால் என்ன? வேதத்தின் கருத்துத்தான் ஆகமத்திலே வருது. வேதத்தை முன்பாக்குகின்ற வேதாந்திகளாயிருந்தால் என்ன, இல்லாது ஆகமங்களை சிறப்பாக கொள்கின்ற சித்தாந்திகளாயிருந்த என்ன, ஒரே விடயம்தான். முரண்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நால்வர் ஓதும் தமிழ் என்றது நால்வருடைய தேவார திருவாசகங்கள். அது வந்து நெய்யாக கருதப்படுது. அப்போ ஒன்றிலிருந்து ஒன்றுதான் பிறந்து வருது. அப்போ ஒன்றுக்கொன்று எதிரானதாக இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும். இப்ப தேவாரத்தை சித்தாந்திகள் தேவாரத்து கருத்துக்களை முதல் நூல் அந்த முக்கியமான கருத்துக்கள், அதாவது முப்பொருள் உண்மையை தேவார கருத்துக்கள் பேசுகின்றன. வேதத்திலே இருந்துதான் அந்த கருத்துக்கள் எங்களுடைய நாயன்மார்களால எடுத்து தமிழ்லே தரப்பட்டிருக்கு. இப்போ சித்தாந்தத்துக்கும் வேதாந்தமும் வேறு என்று, அல்லது சித்தாந்திகள் வேற வேதாந்திகள் வேறு என்று நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்லியிருக்கிறார், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்று. ஆனா அதை விளங்காட்டித்தான் தெரியாம போனா வேதாந்தம் என்று. உண்மையான வேதாந்தம் மேல கஷ்டம் பண்ணி இல்லை. ஆனா வேதாந்திகள் வந்து ஒவ்வொரு விதமா, இப்ப சித்தாந்தம் வந்து முப்பொருள் உண்மையை அதே மாதிரி தான் சொல்லி கொண்டு போயினோம். யார் சொன்னாலும் இந்த நீங்க சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 பாத்தீங்களா? அந்த 14 சித்தாந்த சாஸ்திரங்களும் முரண்பட்டு சொல்லல. ஆனா வேதாந்தம் அப்படி இல்லை. உள்பொருள் ஒன்று என்று ஒரு ஆள் சொல்லும், பிரம்மம் என்று சொல்லும். அதுக்கப்புறம் இல்ல 2, ஒன்று விசேடித்த பொருள், ஒன்று அதாவது 2 ஆன்மாவில ஒன்று விசேடமான ஆன்மா, ஒன்று சாதாரண ஆன்மா. அப்ப விசுட்டாத்வைதம். அப்படி உள்பொருள் ஒன்றுதான் என்று சொன்னால் அது ஏகான்மவாதம் என்றதை சொல்றது. அப்படி அந்த ஒவ்வொரு விதமாக இப்ப ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுறபடினால, அது குழப்பம் மாதிரி தெரிந்தபடினால தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்று அவர் பாடி வச்சார். ஆனால் அது நீங்க அதை சரியா படிச்சு கொண்டு போனால் அது அவ்வளவு கஷ்டமான ஒரு விடயமாக இல்லை. சரி, அப்ப நீங்கள் இந்த பாடலை கூட உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தா நீங்கள் அதை குறிச்சு வச்சு இந்த பாடலை நான் வேண்டாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். வேதம் பசுவதன்பால் மெய்யாகமம் நால்வர் ஓதும் தமிழ் அதன் உள்ளுர்னை போதமிகு நெய்யின் ஒரு சுவையாம் நீள் வெண்ணெய் மெய்கண்டான் செய்ய தமிழ் நூலின் திறம். அந்த பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவற்றால் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்கள் அதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்கள். அதே போல திருமந்திரத்திலையும் கூட சொல்லி இருக்கு. வேதத்தையும் ஆகமத்தையும் ரெண்டும் வேற இல்லையப்பா, ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்லி இருக்கிறார். என்னது திருமந்திரம்? நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். திருமந்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்? வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல். வேதமும் ஆகமும் இறைவனுடைய நூல், இறைவனால் அருளப்பட்டதுதான். ஓதும் பொதுவும் சிறப்பும் என்றுள்ளன. என்ன வேதத்தை பொது நூல் என்றும் ஆகமத்தை சிறப்பு நூல் என்றும் சொல்றது. ஏனென்று சொன்னால் வேதத்தை எல்லா சமயங்களுக்கும், அதாவது அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம் என்றெல்லாம் சொல்லப்படுதுதானே. அந்த மாதிரி அதை விட பிறகு சைவம், சாத்தம், வைணவம் என்று பிரிக்கப்பட்டிருக்கு தானே. எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது வேதம். ஆனா ஆகமம் வந்து ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு நூலா இருக்குது. அதாவது இப்ப சைவத்துக்கு சாக்தம், அதாவது சக்தியை முழுமுதற் கடவுளாக கொண்டாடினால் அதற்கு தனியாக ஆகமம். குமார
குமாரனா முருகனை முதல் கடவுளாக கொண்டால் அது குமார தத்துவம் இல்லை குமாரம் அழைக்கப்படுது. அப்ப அந்த அதுக்கும் சிறப்பு நூலாக ஆகமம் தனியாக இருக்குது. ஆனால் வேதம் எல்லாருக்கும் பொது நூல். ஆனால் வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று. வேதமோடு ஆகமம் மெய்யாமுறைவன் நூல். ஏற்கனவே இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், திருமந்திரத்திலே நான் வகுப்படுத்த போது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஓதும் பொதுவும் சிறப்பும் என்றுள்ளன, நாதன் உரையவை நாடில் இரண்டந்தம், பேதமதென்பர் பெரியோர்க்கு அபேதமே. இப்ப நாதன் உரையவை நாடில் இரண்டு அந்தம், ரெண்டும் ஒன்றுதான், ஒன்றிலிருந்து ஒன்று பிறந்தது. வேதத்தின் அந்தம் நாங்க பார்த்தோம். அப்போ ஒரு பேதமதென்பர் பெரியோர்க்கு அபேதமே. பேதம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள், மற்றவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பெரியவர்களுக்கு அது பேதம் இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். சொல்ல வந்த கருத்து ரெண்டும் ஒன்றுதான் என்று திருமந்திரம் சொல்லியது. இந்த பாடல் நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி பார்த்திருக்கிறோம். அப்ப வேதமும் ஆகமும் ஒன்றில் ஒன்று முரண்பட்டது அல்ல என்பதை இந்த 2 விதியாலும் நீங்கள் அறியக்கூடியதா இருக்கு. சரி, வேதம் எத்தனை விதமா இருக்கு, எத்தனை வகை? ஆகமங்கள் 28 சிவாகமங்கள் என்று பார்த்தோம். வேதங்கள் எத்தனை என்றால் 4. என்ன 4 என்று சொன்னால் இருக்கு, யசுர், சாமம், அதர்வம். இருக்கு வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வ வேதம். யசுர் என்று உச்சரிப்பார்கள். இப்ப இருக்கு வேதம் எப்படி இருக்கு? அந்த ஒவ்வொரு வேதத்திலும் பிரிவுகள் இருக்காண்டா இருக்கு. ஒவ்வொரு வேதத்தினுடைய இயல்பும் என்னன்னு நாங்களோட பார்ப்போம். ஒவ்வொரு வேதமும், அதாவது இருக்குன்னு யசுரண்டன, சாமம் அதர்வம் என்ன. அப்புறம் வேதம்டா நாங்க நீங்கள் வேதக்காரன் மாதிரி. உண்மையில வேதக்காரர்கிட்ட சொல்லை கிறிஸ்டியன்ஸ் நோக்கி சொல்லுவார்கள். ஆனா உண்மையில வேதம் தான் எங்களுடைய இந்துக்களுடைய முதல் நூல். ஆக வேதம் என்ற உண்மையில அந்த வார்த்தையோ அந்த நூலோ இந்துக்களுக்குரியது. சரிதானே? அப்ப இந்த 4 விதமான வேதமும் 4 வேதங்களும் அதிலும் 4 பிரிவுகள். ஒவ்வொரு வேதத்துக்கும் 4 பிரிவுகள் இருக்கு ஒவ்வொன்றும். இப்ப இருக்குண்டா இருக்குல இருக்கு 4 வித பிரிவு. யசுர்ல 4 பிரிவு, சாமத்துல 4 பிரிவு, அதர்வத்துல 4 பிரிவு. 4 பிரிவுண்டா அதனுடைய பகுதி. பிரிவுன்னு சொன்னா பிரிச்சல்ல, பகுதிகள். அதாவது ஒவ்வொரு பகுதியா இருக்கு. எப்படின்னா முதல் பகுதி, அடுத்த பகுதி, அடுத்த பகுதி. ஒன்றுல இருந்து வளர்ச்சி அடைந்த பகுதி மாதிரி. அதாவது இப்ப அந்த 4 பகுதியும் என்னன்னு சொன்னால் மந்திரம், பிராமணம், ஆரண்யம், உபநிடதம். முதல் பாட் மந்திரம். அதுக்கு அடுத்த படிநிலை என்று நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடி பிராமணம், அடுத்தது ஆரண்யம், அடுத்தது உபநிடதம். இந்த சரிய கிரிய யோகம் ஞானம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்களானே, சைவ நாற்பாதங்கள். ஏற்கனவே நாங்கள் அதை கற்றிருக்கிறோம். அந்த சைவ நாற்பாதங்கள் எப்படி ஒன்றிலிருந்து அடுத்த படிநிலையா போற மாதிரி தான் இந்த மந்திரம், பிராமணம், ஆரண்யம், உபநிடதம். மந்திரங்கள்ன்றது முதல் அந்த கிரியைகளோடு தொடர்பட்டதாக இருக்கும் முதல் நிலை. அடுத்த பிராமணம் இன்னும் கொஞ்சம் கிரியைகளை வளர்ச்சி அடைந்த முறைகளா இருக்கும். ஆரண்யம் என்றது அடுத்தது, அதாவது தவம், யோகம் என்று அந்த நிலையை ஆண்டினது. 3வது படிநிலை நிலை. என்று பார்த்த மாதிரி நாங்கள் இதை பார்த்தோம் என்றாலும் அந்த உபநிடதங்கள் சொல்லப்பட்டது பொழுது இந்த ஞானகாண்ட பகுதி பற்றி பகுதியாக இருக்கும். உபநிடதம் இருக்குது. அந்த ஒவ்வொரு உபநிடத பகுதியும் ஞான நிலையில இருக்கிற அந்த விடயங்களை தான் பேசும். ஒரு கிரியையோடு எண்டி இல்லாமல் பிறகு அறிவு நிலையை நோக்கிய ஞானமாக இருக்கும். அப்போ இந்த பிராமணம், ஆரண்யம் என்றது இந்த ஒவ்வொரு நாங்கள் படித்த இருக்கு, யசுர், சாமம், அதர்வம் என்ற 4 பிரிவுகளாக இருக்கும். அது ஒவ்வொன்று படிநிலையா இருக்கும் என்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்கள் உபநிடதம் என்று பார்த்தால், உபநிடதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் பல உபநிடதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு உபநிடத்தை பற்றியும் ஒரு விளக்கங்கள் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். அதனுடைய மொழிபெயர்ப்பு, அது ஒரிஜினல் வடமொழியில தானே இருக்கு. இப்போ ஒரிஜினலே வடமொழி தெரியாதவர்களால வாசிக்க முடியாது. அதனுடைய தமிழ் வேர்ஷன், தமிழ் படுத்தப்பட்ட அல்லது மொழிபெயர்ப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடிய இருந்தால் கதைகளாக எப்படின்னா உபநிடதம் உபநிஷத் என்று பிரிக்கப்படும். என்று சொன்னால் அருகிலே, நிஷத் என்ற குருவுக்கு அருகிலே இருந்து கற்றல், நெருங்கி இருந்து கற்றல். இப்போ ஒரு நல்ல ஒரு கெட்டித்தனமான ஒரு மாணவனும் நல்ல ஒரு அறிவு நிறைந்த ஒரு குருவும் அருகிலே இருந்து குரு சொல்ல மாணவன் கேட்கிறது. அதுதான் உபனிஷத். அதை
தமிழிலே உபநிடதம் என்று ஆக்கியிருக்கிறார்கள். அப்ப அந்த குரு குரு பாரம்பரியத்தினூடாகத்தான் இந்த உபநிடதங்கள் வளர்ச்சி அடைந்து வருது. அந்த முதல் கிரியையிலிருந்து இங்களை அறிவு நிலையை நோக்கிய ஞான நிலைதான் உபநிடதம். அந்த உபநிலையும் அந்த கடைசி உயர்ந்த படிநிலைக்கு தான் உபநிடதம் வருகிறது. அப்ப அந்த உபநிடதங்கள்லயும் நீங்க பார்த்தால் தெரியும், குரு உபதேசம் செய்யற மாதிரி வரும். இந்த குரு பாரம்பரியம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கள், படிச்சிருப்பீங்கள். குரு பாரம்பரியம் என்று சொன்னால் என்ன? இப்ப நாங்கள் ஜூம்ல படிக்கிற மாதிரி இல்ல. முகம் தெரியாது, யார் குரு என்று முகமும் தெரியாது, மாணவர் யார் என்று முகமும் தெரியாது. இது அப்படி இல்லை. குருவோட போயிருந்து அவற்றை வீட்டிலே இருந்து அவருக்கு குற்றங்கள் செய்து அவருக்கு உதவிகளையும் செய்து கூட இருந்தே முழுமையாக படிக்கிறது. அரைகுறையா அந்த எக்ஸாமுக்கு தெரிஞ்செடுத்து படிக்கிற மாதிரி இல்லை. அப்படியான கற்றல் தான் குரு பாரம்பரியம். அந்த வகையில இந்த உபநிடதங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், குரு உபதேசிக்கிற மாதிரி அந்த பாடல்கள் வருது. உங்களுக்கு தெரிய வேணும், பொதுவாக எல்லாமே இந்த வேத காலத்திலிருந்து இருக்கின்ற இந்த நூல்கள் எல்லாம், அந்த பகுதிகள் எல்லாம் இருக்கின்றன. யசுரன, சாமமுடன், அதர்வமுடன் எல்லாமே பாடல் வடிவத்தில இருக்குது. ஆரம்ப காலத்திலே பாடல் வடிவமாக இருந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறோம். அது பாடல் நிலையில இருந்து இப்பொழுதும் பிறகு நாங்கள் வரது வாசம், எங்களுடைய பன்னிரு திருமுறைகள் எல்லாமே பாடல் வடிவு தானே. அப்ப ஆரம்ப காலத்திலே இன்னும் பாடல் வடிவாகத்தான் இருந்தது. பிறகுதான் அது உரைநடைக்கு நோக்கி வளர்ச்சி அடைந்தது. அது மிக மிக அண்மையில தான் அது உரைநடையை நோக்கி வளர்ச்சி அடைந்தது. அப்ப அதுக்கு முதல் எல்லாமே பாடல் வடிவத்துல தான் இருந்தது. அதிலும் முக்கியமாக அந்த இருக்கு வேத காலத்திலே முழுவதும் அழகான பாடல்கள். பிறகு கொஞ்சம் யசுருக்கு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் உரைநடையை சேர்த்து, பிளஸ் சாமம் கொஞ்சம் இசையோடு பாடப்படுகின்ற பாடல்கள் மாதிரி. அதர்வ வேதம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். அதர்வ வேதம் இந்த 3 வேதத்திலும் வித்தியாசப்பட்டது. அது பின்னுக்கு உருவாக்கப்பட்டது, பின்னுக்கு சொல்லப்பட்டது, பின்னுக்கு எழுந்ததுன்ற மாதிரியே சொல்லப்பட்டது. இந்த இருக்கு, யசுர், சாமம் என்ற 3ஐயும் சேர்த்து திரையீ வித்யான்னு சொல்லுவார்கள். திரையீ வித்யா என்று சொன்னா திரி என்ற 3 வேதங்கள் இருக்கு, யசுர், சாமம் 3. சில ஒரு முறை கேள்வி வந்திருந்தா திரை வித்யா என்பதை விளக்குகண்டா அது சொல்லே கேள்விப்படாத மாதிரி அக்கள் முழுசி போட்டு பேசாமல் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்திருப்பார்கள், இருந்த நிலையும் உண்டு. அப்போ திரை வித்யான்னு சொன்ன முதல் 3 வேதங்களையும் தான் திரிய வித்யான்னு சொல்றது. இருக்கு, யசுர், சாமம். இப்ப இருக்கு யசுர் இருக்கு வேதம் முழுக்க பாடல்களாக இருக்குது, கொஞ்சம் கதைகள் மாதிரியும் இருக்குது. பிறகு யசுர் வேதம் கொஞ்சங்களை சொல்ற மாதிரி, இப்போ மந்திரங்களோ இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற மந்திரங்கள் மாதிரி. சாமவேதம் அதுக்கு கொஞ்சம் இசையை கூட்டி, இந்த பாடலுக்கு இசையை கூட்டி பாடக்கூடிய மாதிரியான வேதமா இருக்கு சாமவேதம். அடுத்தது அதர்வ வேதம் பின்னுக்கு உருவாக்கப்பட்டது, பின்னுக்கு தோன்றியன்னு சொல்லப்படுது. அது மந்திரம், தந்திரம், மருந்து என்று சொல்லி 3 விதமான விஷயங்களை பேசுகிறது. சரி, நாங்கள் இப்ப உபநிடத்தை பற்றி கதைச்சினாங்களானே. இந்த உபநிடதம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், உபநிடத்தை பற்றி அந்த கதைகளாகவும் குரு பாரம்பரியமாகவும் வருதுன்னு சொன்னேன். அப்ப அந்த 1-2 மட்டும் சிமிலரா ஸ்வேதகிருது, உத்தாலகர் என்று சொல்லி அனந்தியம்மா கூட ஃப்ரீஸ் பண்ணிட்டு போல. ஃப்ரீஸ் ஆயிட்டா அவளை இருக்கு, இன்டர்நெட் ப்ராப்ளம். ஆனந்தியம்மா நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. ஃப்ரீஸ் கட் பண்ணு, திருப்பி வாங்க, திருப்பி வாங்க. எத்தனை நிமிஷம் கட் ஆயிட்டு? இல்ல, நான் உடனே உங்களுக்கு எடுத்துட்டேன், கன நேரம். ஓகே ஓகே, ரைட் ரைட். அது நினைக்கிறேன் டக்குன்னு கட் ஆகி வந்துச்சு. நெட்வொர்க் மேபி
உபநிடதம் தலையங்கம் சொல்லி தொடங்கி அப்ப இந்த சுவேதன்னு சொல்லு அந்த மழை பெய்த போது ஸ்வேதகிருது உத்தாலகர் குருவும் சிஷ்யனும். உத்தாலகர் என்ற சிஷ்யன், ஸ்வேதகிருது குரு. குரு மழை பெய்த போது இந்த உடுப்பை எடுத்தார், மற்றது காய விட்ட நெல்லை போய் ஒரு சிஷன் போய் எடுத்தார். இப்ப இந்த உத்தாளரின் காலமே நாங்கள் நெல் விதைச்சிருந்தது. இந்த மழைக்கு மழை அடிச்சு கொண்டு போய் சென்றால் வயல்ல விதைச்ச நெல்லு எல்லாம் அடிபட்டு போயிருமே என்று ஓடி போய் வரம்பு கட்ட வேணும் என்று ஓடி போய் வரம்ப கட்டுவார். வரம்பு கட்டி கொண்டு கேட்கல பார்த்தால் மழை கடவுள் பெரிய மழையா பெய்து அடிச்சு கொண்டு ஓட தொடங்கிட்டு வரம்ப கட்டுவார் கரைச்சு கொண்டு ஓடும். அப்ப ஒண்ணும் செய்ய முடியல. டக்குன்னு யோசிச்சு வரம்பு குறுக்கப்படுத்திட்டார். வரம்பு குறுக்கப்படுத்த உடனே அந்த வெள்ளம் அடிச்சு கொண்டு போகாம இருக்கும். அப்ப நெல்லு அந்த விதைச்ச நெல்லு மிதந்து வெளியில போகையில அப்படியே நின்றுட்டுது. அப்ப இவருக்கு சந்தோஷமா போச்சு, எனக்கு முடியுமான்னு அப்படியே இருக்கிறார். மழை பெய்தது, அப்படியே அவர் அந்த இடத்த விட்டு அசையல. என்ன வெள்ளம் வடியில வெள்ளம் பத்தும் வரையும் அப்படி இருக்கிறார். அப்ப வீட்டை வந்த குரு தேடினார், எங்க எல்லாரையும் காணைய எல்லாரும் வந்துட்டுனா உத்தாளரை காணையிலன்னு தேடுவார். தேடினால் அப்பதான் சிஷ்யர்கள் சொல்லுவார்கள், இவர் வயலுக்கு போனவர் வரம்பு கட்ட. இரவாயிட்டது. போய் பார்த்தால் அந்த மழை வெள்ளத்துக்குள்ள இருட்டில, ஆனா அவர் அந்த இடத்தை விட்டு அசையாமல் அந்த தண்ணி வடிய வேணும்ன்றதுக்காக அதுவரையும் வரம்போட வரம்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரம்பு மாதிரி அவர் படுத்திருந்தார். வந்தோடனே குரு வந்தார். இப்படி பார்த்தாராம், இந்த இப்படி ஒரு சிஷ்யன் இருப்பாரா, அந்த தன்னுடைய அந்த குளிர் அதில் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த குருவுக்கு சேவை செய்ய வேணும் என்றதே அவ்வளவு இதா இருக்கிறாருன்னு சொல்லி, அப்ப அந்த அந்த குருவினுடைய ஆசையும் அதை பெற்ற அந்த உத்தாலகர் பின்னுக்கு ஒரு பெரிய முனிவரா, பெரிய அறிவு நிரம்பிய ஒரு பெரிய ஒரு முனிவராக பின்னுக்கு விளங்கினார். அந்த கதை இந்த வேதாந்தத்துல உபநிடதங்களே சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இது நான் நினைக்கிறேன் சுவேதாஸ்வரனுடைய கதை இருக்கிற சுவேதாஸ்வர உபநிடதம் உபநிடத்துல இருக்கு. வேற சாந்தோக்கிய உபநிடதம் இருக்கு. பிருகதர் திருப்பி ஃப்ரீஸ் ஆயிட்டுது. ஆனந்தி அம்மா வீடியோவை நிப்பாட்டுங்க அப்படியாண்டா. ஆனந்தியம்மா வீடியோவை நிப்பாட்டுங்க. சில நேரம் காணோ தெரியல. மேபி நான் நினைக்கிறேன் இருக்குத்தானே. நான் உண்மையில விஷ் பண்றதுக்காகத்தான் நான் வீடியோல வந்தேன். நான் இவருக்கு விஷ் பண்றதுக்காகத்தான் வீடியோல வந்தேன் நான். ஓகே, நாங்க இல்ல அதுல கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு, அன்ஸ்டேபிளா இருக்கு, கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு. அது கொஞ்சம் இன்னைக்கு ரஷ்அப்பா இருக்குமே. சரி, அப்ப இந்த இது சொன்ன நீங்கள் அந்த இந்த கதை எந்த உபநிடத்துல அது எந்த உபநிடம்? ஸ்வேதாஸ்வர உபநிடதம். உத்தாலகருடைய கதை தானே. அப்ப ஸ்வேதாஸ்வர உபநிடத்துல இருக்கு. ஓகே, சரி. இன்னொரு உதாரணம் எப்படின்னு சொன்னா, அது கதை வடிவா நீங்க அத உபநிடத்துல குருவும் சிஷ்யருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் வடிவாகத்தான் அந்த உபநிடதங்கள் போய்கொண்டிருக்குது. உபநிடதம் முழுவதும் கதை மாதிரி குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள உரையாடல் மாதிரி தான் அது போகும். இன்னொரு உதாரணத்தை சொன்னால், இன்னொரு கதை மாதிரி சிஷ்யருக்கு பேர் எப்படின்னு சொன்னால், இந்த இறைவனை பற்றி சொல்றீங்களே, இறைவன் எல்லா இடமும் பிறந்திருக்கிறார்னு சொல்றீங்களே, எப்படி பிறந்திருக்கிறார்? இப்போ நாங்கள் இப்ப உலகம் முழுவதும் பிறந்திருக்கிறார், ஆனா கண்ணுக்கு எங்களுக்கு தெரியல. உலகம் இறைவன் பிரபஞ்சம் பிறந்திருக்கிறார், பூமி முழுவதும் இருக்கிறார், நீரிலும் நிலத்திலும் எல்லா இடமும் இருக்கிறார், ஆகாயத்திலும் பிறந்திருக்கிறார் என்று சொல்றீங்களே, அது எப்படி பிறந்திருக்கிறார்? எப்படி நாங்கள் அதை உணர முடியும்? எப்படி கண்டுகொள்ள முடியும்? அப்ப குரு சொன்னார், போய் ஒரு பாத்திரத்தை எடுத்து கொண்டு வா, அது தண்ணியை அதுக்குள்ள ஊத்து, ஒரு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி அந்த உப்பை கொண்டு போய் இந்த பாத்திரத்துல போடுன்னு சொன்னார். சரி, போட்டால் இப்ப தண்ணி இருக்குது, உப்பு இருக்குது, போட்டா என்ன நடக்கும்? அந்த உப்பு பாத்திரத்துல கரைஞ்சு போயிடும். அப்ப கரைஞ்சா பிறகு
அவர் சொன்னார், சரி எங்க இந்த உப்பு அவர் சொன்னார், மாணவன் சொன்னார், அது கரைஞ்சு போயிட்டுது. அப்ப இதுக்கு இருந்தது தானே, அப்ப என்ன மறைஞ்சு போயிட்டுதா, இல்ல கரைஞ்சு போயிட்டுது. சரி அப்ப அதை எடுத்து மேலே இருந்து கொஞ்சம் எடுத்து குடிச்சுப்பாரு சொன்னா, வாயில விட்டோன்னே சாடையா உப்பு கிடைக்குது. சரி கொஞ்சம் நடுவால எடுத்து குடிச்சுப்பாரு, இன்னும் கொஞ்சம் கூட உப்பு கிடைக்குது. கொஞ்சம் அடியில எடுத்து குடிச்சுப்பாரு, இன்னும் கூட உப்பு கிடைக்குது. சரி அப்போ உப்பு எங்க போயிட்டுது, உப்பு இதுக்குள்ள கரைஞ்சு போயிருக்குது. கண்ணுக்கு தெரியுதா, இல்லை. அப்போ இறைவனும் இந்த மாதிரிதான் இந்த உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் அவர் பரந்திருக்கிறார். ஆனா கண்ணுக்கு தெரியல. ஆனால் உன்னால உணர முடியுதா இல்லையா? உப்பு எப்படி கரைஞ்சிருக்கும் பொழுது வாயிலே விடும் பொழுது கரிக்கிற பொழுது அதிலே உப்பு இருக்கன்று எப்படி உணர முடியுமோ அதே போலத்தான் இறைவனையும் உணர முடியும். கண்ணால பார்க்காவிட்டாலும் இறைவனை உணர முடியும். அது மட்டுமில்ல, மேல்நிலையில இருக்கும் பொழுது உன்னால சரியா உணர முடியாது, சாடியாதான் உணர முடியாது. அது பிறகு கொஞ்சம் அடியில இருக்கிறது எப்படி உப்பு கிடைக்குதோ அது மாதிரி நாங்கள் ஆழ்ந்து இறைவனை உணர்கின்ற பொழுது இறைவனை தெளிவாக உணர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அதை விளங்கப்படுத்தினார். அப்ப இறைவன் எப்படி இந்த உலகத்திலே பரந்திருக்கின்றார், எப்படி உணர முடியும், அதை அறிவாலே அதை உணர்ந்து கொள்ள முடியும், கண்ணால பார்க்காவிட்டாலும் என்று அதை விளங்கப்படுத்தினதாக அந்த கதை இருக்குது. இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், உபநிடதங்கள் எல்லாம் கதை வடிவாகவும் இந்த சித்தாந்த வேதாந்த கருத்துக்கள்ல எப்படி இறைவனுடைய இருப்பு, இறைவன் எப்படி இருக்கிறார், சைவ சித்தாந்தம் எப்படி பதி என்று பேசுகிற மாதிரி வேதாந்தம் பிரம்மம் என்று பேசும். வேதாந்தத்திலே பேசுறவர்கள் பிரம்மம் என்று சொல்லித்தான் பாவிப்பார்கள். அப்ப அந்த இறைவன் பொதுவாக சொன்னால் இறைவன் எப்படி இந்த உலகத்திலே பரந்திருக்கிறார் என்பதை விளங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப இது ஞான காண்டம், ஞான பகுதி. சரி அப்போ ஒரு அந்த உதாரணத்துக்கு சொன்னேன்னா இந்த மாதிரி இங்கே விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய கதைகளாக இருக்குது. சரி இப்ப நாங்கள் இனி ஒவ்வொரு வேதமா பார்த்தோம்னு சொன்னால், இப்ப நாங்கள் வேதத்தினுடைய ஒரு அடிப்படையை பார்த்துட்டோம். அந்த 4 வேதத்தையும் நாங்கள் ஒரு மேலோட்டமா பார்த்தோம்னா, இருக்கு வேதம் என்று எடுத்தோம்னா ரிக்ன்றது வடமொழியில ரிக்ன்றதுதான் இங்க இருக்கு என்று தமிழ் படுத்தி உபயோகிக்கப்படுது. ரிக் வேதம். இந்த இருக்கு வேதம் காலத்தால முற்பட்டதா இருக்குது, பழமையா இருக்குது, மற்றது முழுக்க பாடல்களா இருக்குது. இந்த இருக்கு வேதத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய தெய்வங்கள் 33 தெய்வங்கள் வழிபட்டதா பார்க்கக்கூடிய இருக்கு. குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 33 தெய்வங்கள் ஆரம்பத்துல இருக்கு வேத காலத்துல வழிபட்டிருக்கு. பின்னுக்கு போ அந்த தெய்வங்கள் அந்த கொஞ்சம் மறைக்கப்பட்டு அப்படியே விடுபட்டு போறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். ஆனா இருக்கு வேத காலத்துல பல தெய்வங்கள் சொல்ல போனா அந்த சூரியன், சந்திரன், அக்கினி, மலை, மரங்கள் இது எல்லாத்தையுமே வழிபடுற ஒரு தன்மை ஒன்று நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. அதாவது இயற்கையை வழிபட்ட தன்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கினி வளர்த்து யாக குண்டங்களிலே அக்கினி வளர்த்து வழிபடுற முறையும் இருந்திருக்கு. இயற்கை வழிபாட்டு முறை இருக்கு வேத காலத்துல இயற்கை வழிபாட்டு முறை இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. அப்போ அது மட்டும் இல்ல, இயற்கையா இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த ஒவ்வொரு இயற்கை அம்சங்களுக்கும் உதாரணமா ஆகாயம் என்ன, நீர் என்ன, நிலம் என்ன, சூரியன் என்ன, சந்திரன் எல்லாருக்குமே ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பேரை வச்சு, இப்ப உதாரணமா நிலமண்டா பிருதுவி, சரிதானே. இப்ப நெருப்புக்கு அக்கினி தெய்வம். சூரியன் நேரடியாவே சூரியனண்டே வழிபடுற முறை இருந்ததுக்கு. இந்த காயத்ரி மந்திரம் எல்லாம் அந்த வேத காலத்துலதான் இருக்குது. காயத்ரி மந்திரம் சூரியனை வழிபடுற மந்திரம் அது. அதே மாதிரி காற்று என்ற வருணன். இந்த மாதிரி இதை விட இரவுக்கும் பகலுக்குமான தெய்வமாக இந்த சூரியனுடைய மனைவிகளாக சொல்லப்படுற உஷை, ராத்திரி என்று 2 பெண் தெய்வங்களும் கூட வழிபட்டப்பட்டிருக்கிறோம். உஷை என்றும் ராத்திரி என்றும். உஷை என்பது சூரியன் உதிக்கிறதுக்கு முதல் தோன்றுகின்ற அந்த ஒரு நட்சத்திரம். அப்ப அந்த நட்சத்திரம் தோன்றின உடனே சூரியன் உதிக்கும். இப்ப சூரியன் உதிக்கிற காலத்திலே அந்த உஷை என்ற நட்சத்திரம் வானத்திலே தென்படும். அப்ப அந்த பெண் தெய்வமாக சூரியன் உதிக்கும் பொழுதே அந்த நட்சத்திரம் தோன்றபடியினால சூரியனுடைய மனைவியாக உருவாக்கப்பட்டிருக்கு. சூரியன் மறைகிற நேரத்தை ராத்திரி, இரவு வருது, அந்த நேரம் இருட்டு வருது. அந்த நேரத்திலே அந்த இருட்டு சூரியன் மறைகிற நேரத்துல தெரிகிறபடினால அந்த இருட்டுக்குரிய தெய்வமாக ராத்திரி என்றும், அது சூரியனுடைய இன்னொரு மனைவியாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நேரம் பெண் தெய்வங்களும் வழிபடப்பட்டிருக்கின்றதான் கருத்து. உஷை, ராத்திரி
அவர்கள் வந்து சூரியனுடைய மனைவிகளாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவர்களை வந்து இப்ப வருணன், சூரியன், உஷை, ராத்திரி இவையெல்லாம் விண்ணில தெரிகிறபடினால அவர்களை விண்ணுக்குரிய தெய்வம் என்று சொல்றது. நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், இருக்கு வேத காலத்திலே விண்ணுக்குரிய தெய்வம், மண்ணுக்குரிய தெய்வம், இடைநிலை தெய்வம் என்று 3 விதமாக வழிபடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. விண்ணுக்குரிய தெய்வம் என்று சொல்லி வருணன், சூரியன், உஷை, ராத்திரி ஆகிய தெய்வங்களும், மண்ணுக்குரிய தெய்வங்களாக பிருதிவி என்ற நிலம், மற்றது இப்ப பூதேயு வாயுன்னு சொன்ன மாதிரி, ஆனா அதே வார்த்தை இல்லாம வேறு வார்த்தைகளே அதே இயற்கை வழிபட்டிருக்கிறது நாங்க பார்க்கக்கூடிய இருக்கும். வாக்கினி, பிரகஸ்பதி என்ற ஒரு தெய்வம் கிட்டத்தட்ட ஒரு உயர்ந்த நிலையில வைத்து இப்ப பிரம்மாண்டோ அல்லது இப்போ இருக்கிற சிவனை எப்படி நாங்கள் நினைக்கிறோமோ அதே மாதிரி பிரகஸ்பதி என்ற ஒரு உயர்ந்த ஒரு நிலையில இருக்கிற தெய்வமாக வழிபடப்பட்டிருக்கிறார் அந்த வேத காலத்துல. ஒழுக்கத்துக்குரிய தெய்வமாக அந்த மாதிரி பிரகஸ்பதி ஒரு உயர்ந்த நிலையில வைக்கப்பட்ட சோமன் என்று சொல்லி ஒரு பானம், அதாவது ஒரு குடிவகை மாதிரி அவர்களுக்கு உற்சாக பானமாயிருந்த ஒரு பானம். அந்த சோம பானத்தை வானத்தில இருந்து கொண்டு வந்தவர் என்று சொல்லி சோமன் என்ற தெய்வத்தை கொண்டாடுகிறார்கள். அந்த சோமபானத்தை அவர்கள் விரும்பி குடிச்சபடினால அந்த சோமபானத்தை வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தவர் என்று சொல்லி சோமன் என்று சொல்லி ஒரு தெய்வத்தை அவரை வழிபட்டார்கள். சரிதானே? இப்ப இந்த பிருத்திவி என்று சொல்லப்படுகிற நிலத்துக்குரிய தெய்வம், அக்கினி, பிரகஸ்பதி, சோமன் என்று சொல்லப்படுபவர்களை மண்ணுக்குரிய தெய்வமாக வழிபடுகிற தன்மையை பார்க்கக்கூடிய இருக்கு. அடுத்தது இடைநிலை தெய்வம், 2க்கு நடுப்பட்ட, அதாவது இப்ப காற்று, சரிதானே, மழை, அந்த மாதிரி இடையில இருக்கின்ற வாயு, அப்படி அதே வந்து இடைநிலை தெய்வமாக கருதி இருக்கிறார்கள். இப்ப இந்திரன், உருத்திரன், இந்த உருத்திரனை பற்றி நாங்க சொல்லுவோம், இடைநிலை தெய்வமாக இந்திரன், உருத்திரன் பேசப்படுகிறார்கள். நீங்க குறித்துக் கொள்ளுங்க. உருத்திரன் வந்து அந்த இருக்கு வேத காலத்துல உருத்திரன் இப்ப இருக்கிற சிவன் ஆகத்தான் பின்னுக்கு பார்க்கும் பொழுது இந்த உருத்திரன் தான் பிறகு சிவனாக ஒரு பரிணாமம் பெற்று வர்ற மாதிரி அவதானிக்கூடிய இருக்குது. ஆனா முதல் உருத்திரனுக்கு 3 பாடல் இருந்தது. உருத்திரனுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லாம இருந்தது. இது இருக்கு வேத காலத்துல. பின்னுக்கு போ இப்ப யசுர் வேத காலத்துல உருத்திரனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் வருது. ஏனென்றா சிவன் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார். சிவன் என்ற சொல்லே வந்திருக்கு. ஆனா சிவன் என்றா இப்ப இருக்கிற சிவன் மாதிரி இல்லாமல் இந்த சிவந்த நிறமுடையவன் என்ற கருத்துலதான் அந்த சிவன் என்ற சொல்லு பாவிக்கப்பட்டிருக்கு இருக்கு யசுர் வேத காலத்துல. அப்ப இருக்கு வேத காலத்துல 3 பாடல்கள். ஆனா பிறகு யசுர் வேத காலத்துல சதருத்ரிய மந்திரம் என்று சொல்லி 100 மந்திரங்கள், 100 பேர்களை சொல்லி அழைக்கிற ஒரு மந்திரங்கள் கொண்ட தொகுதி இருக்கு, சதருத்ரிய மந்திரம் என்று. அந்த மந்திரம் வந்து யசுர் வேத காலத்துல. இப்ப ருத்ரன் வந்து பிறகு சிவனாக ஒரு முதிர்ச்சி அடைகின்ற, அது பரிணாமம் அடைகின்ற பொழுது சிவன் என்ற வழிபாடு பின்னுக்கு வருது. இருக்கு வேத காலத்திலே அந்த சிவ வழிபாடு இல்ல, உருத்திர வழிபாடு இருந்திருக்கு. அவர் முக்கியத்துவம் குறைந்த ஒரு தெய்வமாக இருந்திருக்கு, நாங்கள் பார்க்கவே இருக்குது. சரி, அப்ப நாங்கள் அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு தெய்வத்தை பற்றியும் அந்த பாடல்கள் வர்ணிச்சும் சொல்லியிருக்கு. இப்ப உதாரணமா இந்த பிரகஸ்பதி என்று சொல்லப்படுற அந்த தெய்வத்தினுடைய கண்களாக சூரியனையும் அக்கினியையும் சொல்லப்பட்டதாக இருக்கு. அடுத்தது இப்ப சூரியன் என்று சொன்னால் சூரியனை வந்து ஒரு வானத்தில் இருக்கின்ற ஒரு கல், ஒரு பிரகாசமான கல் என்றும் ரத்தின கல் என்றும், ஆயத்திலே பதிக்கப்பட்ட மணியம் அதெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்குது. 2 மனைவிகளை உடையவர், 7 குதிரைகள் பூட்ட 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேரிலே பயணம் பண்ற ஒரு தெய்வமாக சூரியனை உவமிக்கப்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கக்கூடிய இருக்கு. அப்படி இந்த இருக்கு வேத பாடல்கள் அவையின் தோற்ற பொலிவுகளை விவரிச்சு சொல்ற மாதிரி இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். உண்மையிலே இருக்கு வேத காலம் என்ன பின்னுக்கு வந்த வேத காலம் என்று சொன்ன, முதலாவது வந்து இயற்கை வழிபாடு. இயற்கை வழிபாடு எப்படி என்றால் பயம், பக்தி. ஆரம்ப காலத்துல நீங்கள் அந்த பரீட்சைகளுக்கு எழுதும் பொழுது நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வைக்கணும். அப்படின்னா பயபக்தி தான். இயற்கை அந்த மழையை பார்த்து பயந்து, பெரிய காத்தடிச்சு பயந்து கடவுளாக வழிபட்டு, பெரிய ஒரு மரம், பெரிய விருட்ச கண்ணு அதை பார்த்து பயந்து அது கடவுளாக வழிபடுற அந்த அந்த நிலைப்பாடு இருந்து பிறகு கொஞ்சம் போகும் பொழுது அந்த நன்றி செலுத்துற மாதிரி. இப்ப மழையாலதான் இந்த விளைச்சல் வருது, அதனால மழையை கொண்டாடி தெய்வமாக கொண்டாடுற இயல்பு. சூரியனால வெளிச்சம் கிடைக்குது, பயிர்கள் வளருது, அதனால சூரியனுக்கு நன்றி செலுத்துவது. அது இப்பயும் தைப்பொங்கலாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அந்த மாதிரி பயம், பக்தி அதுல இருந்து பிறகு கொஞ்சம் நன்றி காட்டுகின்ற அந்த மாதிரி
அந்த வளர்ச்சி அடைந்து வர்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த இது அதை மட்டும் இல்லாமல் அஸ்வினி தேவர்கள் என்று ஒரு இரட்டை தெய்வங்கள், அஸ்வினி தேவர்கள் என்ற தெய்வம் வழிபடப்பட்டிருக்கிறார். அவர் ரெண்டு இரட்டை தெய்வங்களாகவும் அவர்களை ஒரு வைத்தியர், நோய் நீக்கிற வைத்தியர்களாக அவர் அந்த பாடல்கள் எப்படி விளங்கப்படுதுன்னு சொன்னால், கண் பார்வை இழந்தவர்களுக்கு கண் பார்வை, கைகால் இழந்தவர்களுக்கு போர்லே வெட்டுப்பட்டு கைகால் வெட்டுப்பட்டு இருந்தால் அல்லது காயப்பட்டால் அதை பொருத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தார்கள், அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒன்றில் மருத்துவத்திலே சிறந்தவர்களாக இருந்தவர்களை கடவுளாக போற்றியிருக்கலாம், அல்லது அவர்கள் அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள தெய்வங்கள் என்று அவர்கள் நம்ப இருக்கலாம். அந்த வகையில ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் வழிபடப்பட்டிருக்கிறார்கள். அல்லது உண்மையாகவே அவர்கள் ஒரு பெரிய ஒரு சிறந்த வைத்தியர்களாக இருந்திருக்கலாம், அந்த வைத்தியர்கள் கடவுளாக வழிபடப்பட்டும் இருக்கலாம். சரி, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், இந்த நேரடியா வழிபடுறது மட்டும் இல்லாமல் இயற்கையை நேரடியா வழிபடுறதுன்னு சொன்னா, வழிபடுறது எப்படி வழிபடுறது அந்த இல்லை. வேத காலத்திலே கோயில்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இப்ப நீங்கள் பாத்தீங்களா, வேத காலம் என்று சொன்னது கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துக்கு முன் 15ஆம் நூற்றாண்டு வரை, 1500 600க்கும் இடைப்பட்ட காலமாக வருது. கிறிஸ்துக்கு முன் 1500 முன்னுக்கு தான் வரும், 600 பின்னுக்கு தான் வரும். நீங்க மெட்டவளமா பார்க்க கூடாது. கிறிஸ்துக்கு முன்ன ரிவர்ஸ்ல போகும். அப்ப கிறிஸ்துக்கு முன் 1500ஆம் ஆண்டுல இருந்து கிறிஸ்துக்கு முன் 600ஆம் ஆண்டு வரையும் தான் அந்த வேத காலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த காலத்துக்குள்ள எப்படின்னு சொன்னா, அந்த காலத்துக்குள்ள வழிபட்டதாக கோயில்கள் எதுவும் இருக்கிறதா இல்லை. அதான் நிரந்தரமான கட்டடங்களாக நீடித்து நிலைக்கக்கூடிய கட்டடங்களுடைய கோயில்கள் எதுவும் வழிபடப்பட்டதுக்கான சான்றுகள் எதுவும் இல்லை, என்ற இடிபாடுகளோ எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிந்துவெளி காலத்திலே இருந்த கோயில்களுடைய இடிபாடுகள் பிறகும் இப்பவும் அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா என்ற நகரங்களிலே இப்பவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படினால வளர்ச்சி அடைந்த ஒரு கோவில் கட்டடக்கலை எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. ஆனா வேத காலத்துல பாடல்கள் இருக்கு, அதுவும் முதல்ல சுவி வழியா இருந்து பிறகுதான் எழுதப்பட்டு வந்திருக்குது. அதை தவிர கோயில்களாக கட்டி வழிபட்டதுக்கான சான்றுகள் இல்லை. சில வேளை அழியக்கூடிய பொருட்களால சின்ன கோயில்களாக கட்டியிருக்கலாம், ஆனால் அப்படி அதற்கான ஆதாரம் இல்லை. ஆனால் எதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னால், அவர்கள் வேள்வி யாகம் என்ற முறைகளை செய்திருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, யாக குண்டங்களை அமைத்து அந்த யாக குண்டத்துல எந்த நேரம் நெருப்பை மூட்டி அதிலே இந்த அவிப்பொருட்கள் என்று சொல்லப்படுற, இப்ப எப்படி கொடுக்கணுமோ எப்படி யாகுண்டத்திலே எப்படி அக்கினி வளர்த்து அதிலே எப்படி அவிர் பொருட்களை போடுகிறார்களோ, இந்த சமித்துக்கள் எல்லாத்தையும் போடுகிறார்களோ, அதே மாதிரி அவர்களும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அவிர் பாகங்களை தங்களுக்கு எது சிறந்து நினைக்கிறார்களோ அதை எல்லாத்தையும் இந்த தெய்வங்கள் என்று அவர்கள் வழிபட்ட இந்த தெய்வங்களுக்கு பிரீதி செய்கிற மாதிரி அவர்களுக்கு அவிர் பாகமாக கொடுத்து, நான் உனக்கு இது எல்லாத்தையும் தர்றேன், நீர் எனக்கு இன்ன தாண்டு வேண்டுற மாதிரி அந்த பாடல்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு இந்த பால், தயிர், நெய், இந்த தேன் எல்லாத்தையும் இந்த அவிர் பொருளா இந்த அக்கினியிலே போடுகிறேன், ஆனால் நீ எனக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், மக்கள் பேரு எல்லாத்தையும் தாண்டு வேண்டுற மாதிரி அந்த எங்க இருந்து நாங்கள் அறிகிறோம் எல்லாத்தையும் அந்த பாடல்கள் தான் அறிஞ்சக்கூடியதா இருக்கு. அந்த பாடல்கள் மூலமாக அந்த வேண்டுதல் முறை ஒன்று இருந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனா கோயில்கள் எதுவும் இருந்ததுக்கான அத்தாட்சி ஒன்றும் இல்லை. ஆனா அதே நேரம் இந்த வேள்விகள் யாகங்கள் செய்கின்ற பொழுது ஒரு தூண் ஒன்று நட்டிருக்கிறார்கள். அதை சொல்றது யூபம் என்று அழைச்சிருக்கிறோம். அந்த நேரத்துல அந்த யூபம் என்று சொல்லப்பட்ட அந்த வேள்வி தூண் தான் பிற்காலத்தில இந்த எங்களுடைய கோயில்கள் இருக்கிற கொடிமரமாக வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்லி, அப்ப அந்த காலத்திலே இருந்த வேள்வி தூணை ஞாபகப்படுத்துற மாதிரி தொடர்ந்தும் அதனை மெயின்டைன் பண்ணி வந்திருக்கிறோம். இப்பயும் இருக்கிற கொடிமரம் அந்த வேள்வி தூணினுடைய ஒரு வடிவமாகத்தான் கொள்ளப்படுது. சரிதானே? சரி, இன்னும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அடுத்த அஸ்வினி தேவர்களை நாங்கள் பார்த்தோம், உருத்திரனை பார்த்தோம். முக்கியமா ஒவ்வொரு கடவுளையும் என்னத்துக்காக, இயற்கை கடவுள், அது மட்டுமில்ல மழை, வெளிச்சம் எல்லாவற்றையும் வழிபட்டிருக்கிறார்கள். அந்த கடவுளை வேண்டுதல் செய்திருக்கிறார்கள், அவிர்வாகம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சில ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு கடவுள் என்று வழிபடுற தன்மையும் பார்த்திருப்போம். மழைக்கு சொன்னா இந்திரன்,
இந்திரன் தான் மலையை கொண்டு வருகிறான். அந்த மலைகளை எல்லாத்தையும் அசையாம வச்சிருக்கிறதே இந்திரன் என்ற மாதிரி. அந்த இந்திரன் இந்திரனை பற்றி சொல்ற பாடல்களை பார்த்தால் அந்த ஒரு இந்திரனுடைய அந்த காலத்தில் இருக்கவேத காலத்திலே பசுக்களை செல்வமாக எடுத்திருக்கிறார்களே. இப்பவும் பசுன்னு சொன்னா மாடுன்னு சொன்னா செல்வம் தான். மாடு என்று சொன்னா அதற்கு கருத்து செல்வம். பசுக்களை செல்வமாக கொள்ளுகிற தன்மை அந்த காலத்திலும் இது இருக்குது. அப்ப இந்திரன் பசுக்களுக்கும் அதிபதி, இந்த மலைக்கும் அதிபதி. இந்த பசுக்களை இந்த எதிரிகள் கவர்ந்து கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் அடைத்திருந்தார்களாம் ஒரு குகைக்குள்ள. அப்படி குகைக்குள்ள அடைத்திருந்த பசுக்களை இந்திரன் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தாராம். அப்படி இந்த பாடல்கள் சொல்லுது. அப்படி மீட்டு கொண்டு கொடுத்தபடினால இந்திரன் இந்த பசுக்களுக்கும் தெய்வமாக, பசுக்களுக்கு அதிபதி. மலையை வருவிக்கிறவரும் அவர்தான். ஆனுடால மலைக்கு அதிபதி அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவர் இந்திரன் நல்லா அந்த சோமபானம் சொல்லிடும். அந்த சோமபானத்தை நல்லா அவர் சோமபான பிரியன் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடல்கள்ல. அவரும் இந்த 2 குதிரை பூட்டின தேரிலே பயணம் செய்வார் அப்படின்லாம் இந்திரனை பற்றி பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்திரன் ஒரு முக்கியமான கடவுளாக அந்த காலத்திலே கிட்டத்தட்ட இருக்குவேத பாடல்களிலே 4 ஒரு பங்கு பாடல்கள் இந்திரனை பற்றி தான் பாடப்பட்டிருக்கு. உருத்திரனை பற்றி பார்த்தோம் 3 பாடல்கள் உண்டு. ஆனா இந்திரனை பற்றி 4 இருக்குவேத பாடல்லையே 4 ஒரு பங்குன்னு சொன்னால் அதிக அளவு பாடல்கள் இந்திரனை பற்றி தான் பாடப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால் மலைக்கும் அவர்களுக்கு அத்தியாவசியமான மலையையும், மற்றது பசுக்களை தெய்வமாக கொள்றபடினால பசுக்களையும் பசுக்களை பாதுகாக்கிறவர்களாகவும் இருக்கிறபடினால இந்திரனுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை அந்த நேரத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த இன்னொரு தெய்வம் முக்கியமான தெய்வம் வருணன். வருணன் ஒழுக்கத்தினுடைய கடவுளாக போற்றியிருக்கிறான். நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால் இந்த வேத காலத்து வழிபாட்டு முறை, தெய்வங்கள், அந்த தெய்வங்களை பற்றி இந்த பாடல்களில் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு அந்த விடயங்கள். வர்ணன் என்று இன்னொரு கடவுள் இருந்திருக்கிறார். அந்த வர்ணன் ஒரு ஒழுக்கத்தினுடைய கடவுளாக, ஒழுக்கத்தின் கடவுளாக. அந்த நேரத்திலே அந்த காலத்திலே ஒழுக்கம் முக்கியமானது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு அறியக்கூடிய இருக்கு. வர்ணனே ஒழுக்கத்தின் கடவுள். அப்ப இவர் காற்றின் கடவுளாக, இடியின் கடவுளாக அப்படித்தான் அவர் வழிபடப்பட்டிருக்கிறார். அப்ப யாராவது பிழையாக நடந்தால் அவர் இடி விழுந்து இறந்து விடுவார், இறைவனால தண்டிக்கப்படுவார், வருண பகவானால தண்டிக்கப்படுவார் என்று சொல்ற மாதிரி அந்த பாடல்கள் இருக்குது. அந்த ஒரு பாடலுடைய கருத்து எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், தனித்தோ 2 பேர் சேர்ந்தோ செய்கின்ற எந்த ஒரு செயலையும் வருணன் பார்த்து கொண்டிருப்பார். அவருடைய பார்வையிலிருந்து எவரும் தப்ப முடியாது. அப்ப யாராவது தனிச்சோ சேர்ந்தோ கள்ளவேலையோ ஏதாவது கூட்டுக்களவோ செய்தால், தவறான காரியம் எதையும் செய்தால் வருணன் தண்டிப்பார். ஏன்னா அவர் இடியின் தெய்வம் தானே, அவர் இடி விழுந்து போயினம் என்ற மாதிரி. அப்ப அவர் ஒழுக்கத்துக்குரிய கடவுளாக வருணன் இந்த நேரம் அவதானிக்கின்ற கடவுளாக கூறப்பட்டிருக்கிறார். வருணனும் ஒரு முக்கியமான கடவுள். இந்திரன் அது மாதிரி வருணனும் முக்கியமான கடவுள். ஆனா இவரை பற்றி கூறுகின்ற பாடல்கள் 12 பாடல்கள் இருக்கு. சரிதானே? அப்ப முக்கியமான தெய்வங்களிலே இந்திரனுக்கு அடுத்ததாக வருணனையும் சொல்லலாம். சரி, அதை விட இந்த வேத காலத்திலே முக்கியமான ஒரு விஷயம், பல தெய்வங்கள் வழிபடப்பட்டாலும் கடவுள் ஒன்று என்று சொல்ற பின்னுக்கு வருது. உபநிடதம் அறிவு ரீதியானது குரு சிஷ்ய பாரம்பரியம் தான் அங்க வருது. அந்த இடத்திலே கடவுள் பல 33 கடவுள் வழிபட்டிருக்கணும். பல வழிபடப்பட்டாலும் கடவுள் ஒன்றுதான். பல பேரை சொல்லி வழிபடுகிறோம். காற்றுக்கு ஒரு கடவுள், மலைக்கு ஒரு கடவுள், வெளிச்சத்துக்கு ஒரு கடவுள், நிலத்துக்கு ஒரு கடவுள், அப்படி ஆகாயத்துக்கு ஒரு கடவுள், இப்படித்தான் வழிபட்டாலும் கடவுள் ஒன்றுதான் என்று பிற்காலத்திலே அந்த ஞானிகள், அறிவு பெற்ற அந்த குரு சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பின்னுக்கு அறியப்பட்டிருக்குது கடவுள் ஒன்றுதான். அப்ப வேத காலத்திலேயே கடவுள் ஒன்று என்ற அந்த கருத்து வந்துட்டு இருக்கு. எப்படின்னு சொன்னால் வேத வாக்கியம் ஒன்று இருக்குது, ஏகம் சத் விப்ரஹா பகுதா வதந்தி. இதை நீங்கள் பின்னுக்கு படிச்சிருப்பீங்கள் வரலாற்றிலே. இது வேத பாடல்ல இருக்குது, வேத பாடல்ல இருக்குது. ஏகம் சத்தன்னு சொன்னால் சத்தண்டா சத்து பொருள், உண்மை பொருள் ஒன்று. விப்ரஹா பகுதா வதந்தி. வதந்தின்னு சொன்னாலே சும்மா வதந்திய தமிழ்ல பாத்தீங்கன்னா பல மாதிரி பேசுவதான் வதந்தி. அப்ப அறிஞர்கள் என்ன செய்வார்கள், கடவுள் ஒன்றுதான் ஆனா பல பேரை சொல்லி அழைப்பார்கள். அப்ப இந்திரன் சொன்னேன்னா, வருணன் சொன்னேன்னா, வாயுவன் சொன்னேன்னா, உருத்திரன் சொன்னேன்னா,
கடவுள் ஒன்று. அந்த கருத்து அந்த காலத்திலேயே, அதாவது வேத காலத்திலேயே, இருக்கு வேத காலத்திலேயே கூட இந்த உபநிடதங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரிதானே? அப்ப நாங்கள் இப்ப இருக்கு வேதத்தை கொஞ்சம் டீப்பா பார்த்துட்டோம். இருக்கு வேதத்துல கொஞ்சம் பாடல்களா இருக்கு. நல்ல இன்ட்ரெஸ்டான பாடல்களோட அது இருக்குது. அடுத்தது யசுர் வேதத்தை பார்த்தோம்னு சொன்னால், யசுர் வேதத்திலே கொஞ்சம் பாடல்கள்ல இருந்து கொஞ்சம் உரைநடையும் இருக்குது. யசுர் வேதத்துல பார்த்தால் கூட இந்த பிராமணம் அங்க என்ன மந்திரம், பிராமணம், அரண்யம், உபநிடதம் என்று சொல்ற மாதிரி இங்க அடுத்த கட்டத்திலே யசுர் வேதமும் கூட அந்த 2வது கட்டத்தை கூட முன்னிலைப்படுத்துற மாதிரி, அதாவது பாடல்கள்ல இருந்து இந்த பூசை முறைகள் அதிலே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் யசுர்வேதம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சதர் ருத்ரிய மந்திரம் என்று சொல்லி உருத்ரனுக்கு 100 பேர்களை சொல்லி அழைக்கின்ற, அதாவது அர்ச்சனை மந்திரங்களாக இந்த யசுர்வேத பாடல்கள் அல்ல, அது உரைநடையா இருக்குது. 100 பேரை சொல்லி அவரை வாழ்த்துற மாதிரி அர்ச்சனை செய்யற மாதிரியான பகுதி இந்த வேதத்துல இருக்குது. அப்ப கூட உரைநடைகள் யசுர்வேதத்துல இருக்கு. அப்ப யாகத்திலே மந்திரத்திலே எல்லாம் ஏன்னா யாகம் வேள்வியில எப்படி இப்போ மந்திரங்கள் சொல்லப்படுதோ அதே மாதிரி அந்த யசுர்வேத காலத்திலையும் யாக வேள்வியில முக்கியத்துவம் பெறுது மந்திரங்கள். இப்ப இங்கேயும் வந்து இங்க கூட வேள்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினால அக்கினிக்கு முக்கியம். அப்ப இரண்டால் முதல் மற்ற கடவுள் வழிபட்டாலும் யசுர்வேத காலத்துல கொஞ்சம் கூட யாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, யாகத்துல நீங்கள் பாவிக்கிறது என்ன? அக்கினி தானே மெயின். அப்போ அக்கினிக்கு முன்னுரிமை கொடுத்து அக்கினியை பற்றி கொஞ்சம் விவரிச்சு சொல்ற மாதிரி. எப்படின்னு சொன்னா அவரை பற்றி, அவருடைய தோற்றப்பொழிவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த அக்கினி வந்து திக்குகளே எல்லாம் முகம். இந்த முகம் வந்து அக்கினி சுவாலிச்செரியும் தானே. அப்படி சுவாலிக்கும் பொழுது அந்த சுவாலைகள் அவனுடைய தலைமயிர். இந்த அக்கினிக்கு எல்லா திக்குகளிலும் முகம் இருக்குது, எல்லா பக்கமும் பார்க்க முடியும். இந்த சுவாலைகள் எல்லாம் அவனுடைய மயிர்கள், பொன்னிறமான முடியை உடையவன், மற்றது இவனுடைய உணவு நெய். இந்த மாதிரி எல்லாம் அந்த பாடல்களை வர்ணிக்கப்பட்டிருக்கு. அக்கினியை பற்றி இந்த யசுர் வேதத்திலே 200 பாடல்கள் அக்கினியை பற்றி பேசுகிற பாடல்களா இருக்கான். சரிதானே? அப்போ இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தா கூட அக்கினி முக்கியமான கடவுளா இருக்குது யசுர் வேத காலத்துல. அதோட நான் சொன்ன மாதிரி உருத்திரனும் முக்கியத்துவம் பெற்ற கடவுளா வர்றார். இந்த உருத்திரன் மெதுவா சிவன் என்றும் அழைக்கப்படுறார் இந்த இடத்திலே. ஆனா சிவன் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன், சிவந்த நிறமுடையவன் என்ற அந்த கருத்துலதான் இங்க உபயோகிக்கப்படுது. பிற்காலத்துலதான் எங்களுக்கு முழுமுதற் கடவுளாக சிவன் நாங்கள் அழைக்கிறோம். அப்ப இந்த காலத்துல வந்து சிவன் என்ற சொல்லு இருக்குது. அது வந்து சிவந்த நிறமுடையவன் என்ற கருத்துலதான் உபயோகிக்கப்பட்டிருக்கு. பின்னு போப்போ சிவன் முக்கியத்துவம் பெற்று வருவதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. இப்ப நாங்கள் அந்த பிரணவ மந்திரம், ஓம் என்று சொல்ற பிரணவ மந்திரமும், இந்த பஞ்சாட்சரம் நம சிவாய என்று சொல்ற அந்த பஞ்சாட்சர மந்திரமும் கூட எந்த காலத்துல வந்திருக்குன்னு சொன்னா இந்த யசுர் வேத காலத்துலதான் தோற்றம் பெற்றிருக்குது. இப்ப பின்னுக்கு வந்து நாங்கள் இப்ப நீங்க 108 பேர் சொல்றது, 1008 பேர் சொல்ற இந்த அஷ்டோத்திர நாம அர்ச்சனை, சாஸ்திரநாம அர்ச்சனை, இப்படி எல்லாம் இருக்கிற அந்த அர்ச்சனைகளுக்கான முன்னோடியை நாங்கள் யசுர் வேதத்திலே பார்க்கக்கூடிய இருக்கு. அப்ப யசுர் வேதத்துல முக்கியமான விஷயம் வந்து அக்கினி முக்கியத்துவம் பெறுறது, மற்றது இந்த யாகத்துக்கு முக்கியத்துவம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது, மற்றது இந்த மந்திர உச்சாடனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இந்த அர்ச்சனை முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, மற்றது உருத்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. அதை விட பிரணவ மந்திரம், பஞ்சாட்சர மந்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இருப்பதை நாங்கள் யசுர் வேத காலத்துல, இப்ப பொதுவா நாங்க பார்த்தா அந்த பிராமண தன்மை கூட இந்த யசுர் வேத காலத்துல பார்க்கக்கூடிய இருக்குது. அர்ச்சனைகள், யாகங்கள், வேள்விகள் அவைக்கு கூட முக்கியத்துவம். சரி, நாங்கள் அடுத்த 3வது வேதமாகிய சாமவேதத்தை பார்த்தோம் என்றால், சாமவேதம் இறைவனை இப்ப இந்த காலத்துல இறைவனை சாமகான பிரியன் என்று சொல்றது. சாமவேதம் இசையோடு பாடக்கூடிய பாடல்களை கொண்டதுதான் அந்த சாமவேதம். அந்த இறைவனை சாமகான பிரியன். நீங்கள் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்கள். ராவணன் போய் மலையை, சிவன் இருக்கின்ற மலையை எடுக்க, அதை அவர் அகற்ற பெயர்த்தெடுக்க வழிக்கிடும் பொழுது இறைவன் என்ன செய்வார், அந்த தன்னுடைய கால் பெருவிரலால அவரை அமர்த்தி விடுவார். அமர்த்தும் பொழுது ராவணன் அதுக்கு நடுவே மலைக்கு நடுவே நசுங்கி போயிடுவார். நசுங்கி என்ன செய்வார், அதுல இருந்து மீள்றதுக்கு ராவணன் வந்து அவருக்கு நல்ல சாமகானம் பாடக்கூடிய ஒருவர், வீணை மீட்டி பாடக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தான் ராவணன். அப்ப என்ன செய்வாராம், தன்னுடைய தலை ஒன்றை ஒடிச்சு
கையொன்றை ஒடிச்சு, 10 தலை தானே, 10 தலையில ஒரு தலையை ஒடிச்சு, அது மாதிரி 20 கையில ஒரு கையை ஒடிச்சு, ரெண்டையும் வச்சுக்கொண்டு ஒரு வீணையின் மாதிரி பாவிச்சு, அந்த கையின் நரம்புகளை வீணை நரம்புகளாக பாவிச்சு சாமகானம் பாடினவராகும். அந்த சாமகானம் பாடினதால அந்த அந்த இசையிலே மயங்கி போய் இறைவன் தன்னுடைய கால் பெருவிரலை தளர்த்தினபடினால ராவணன் அதுல இருந்து வெளியில வரக்கூடியதாக இருந்ததுன்னு சொல்லி. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இருக்கும் கோயில்ல கைலாயவாகனத்தை பாத்தீங்களா தெரியும். ராவணன் அந்த மலைக்கு காப்பட்டு இருந்ததை அந்த சாமகானம் பாடின கையை ஒடிச்சு தலையொடிச்சு அந்த அந்த அமைப்பை நீங்கள் கைலாய வாகனம் என்று சொல்ல இப்போதைய வாகனங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். சரி, அப்ப சாமகானம் என்பது இசையோடு பாடக்கூடிய பாடல். இந்த சாமகான பாடல்கள் எங்க இருக்குது? சாமவேத காலம், வேத காலத்திலே சாமவேத பகுதியிலே இந்த இசையோடு பாடப்படுகின்ற பாடல்கள் இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த பாடல்களை சங்கீதைகள் என்றும் அழைப்பார்கள். இப்ப சங்கீதைகள் என்றால் சங்கீதம் போல பாடக்கூடியவை சங்கீதைகள். சில சாமவேத பாடல்களை சங்கீதைகள் என்றும் அழைக்கப்படுறத பார்க்கக்கூடிய இருக்கு. அப்ப இதுல நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னால், ஒன்று இசைப்பாடல்கள், மற்றது இவை முழுவதும் பாடல்களாக இருக்கு, அதோட இசையாக இருக்குது. அல்லது இவை சங்கீதைகள் என்று அழைக்கப்படுறது. இதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடிய இருக்கு. அடுத்தது இந்த 3 திரைவித்யான்னு சொன்ன இருக்கு யசுர் சாமம் விட பிற்காலத்திலே தோன்றியா சொல்லப்படுற அதர்வ வேதம் என்று ஒரு வேதம் இருக்குது. இது இதனுடைய 3 அம்சங்கள் அதில் இருக்கேன்னு சொன்னா, மந்திரம், தந்திரம், மருந்துன்னு சொல்லி. என்னன்னு சொன்னால் மந்திரங்களை கொண்டதாக இருக்குது. அந்த மந்திரங்கள் நல்ல விடயங்களுக்கு செய்யக்கூடிய மந்திரங்களாகவும் இருக்குது, அதே நேரம் மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய மந்திரங்களாகவும் இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும். இப்ப பின்னுக்கு அந்த வசியம் செய்கிறது, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கிறது, அந்த நேரத்துல பாவிச்சது அதுக்குத்தான். பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கிறதுக்கு வசிய மந்திரங்கள், பகைவரை கட்டுப்படுத்துகின்ற மந்திரங்கள். அப்ப அதே பிறகு நெகட்டிவாக தீமைக்கு பகைவர்களை கட்டுப்படுத்துவதற்காக, பகையை வெல்றதுக்காக அந்த நேரம் அவர்கள் உபயோகித்த அந்த மந்திரங்கள் பின்னுக்கு தங்களுக்கு கோமானாக்களை பாதிக்கப்படுறது மாதிரியான மந்திரங்களாக அவர்கள் அதை பிற்காலத்திலே உபயோகிக்கப்பட்டதால பிறகு அந்த மந்திரங்கள் ஒரு பகுதி கடலுக்குள்ளேயே போடப்பட்டதாக அறியக்கூடிய இருக்குது. என்று சொன்னா, நன்மைக்கு பயன்படுத்தப்படுற அந்த மந்திரங்களை தீமைக்கு தங்கட தேவைக்கு பயன்படுத்தினதால அந்த மந்திரங்களில் ஒரு பகுதி அழிக்கப்பட்டதாக. மற்றது இந்த பூச்சிகள், பீடைகள் என்று சொல்லப்படுற அந்த பயிர்களை அழிக்கிறதுக்காகவும், அந்த பயிர்களை அழிக்கிற விலங்குகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த மந்திரங்களை உபயோகிச்சிருக்கிறான். ஆனா அந்த அதர்வ வேதத்துல இருக்கிற பாடல்களை, அந்த மந்திரங்கள் கூட மந்திர வடிவத்துல இருக்குது, உரைநடையாகவும் இருக்கு, பாடல்களாகவும் இருக்குது. அப்ப இந்த மந்திரங்களா இருக்கும் பொழுது உரைநடை, அதை விட பாடல்களாயும் இருக்குது. அப்ப இந்த வசியம் செய்கிற மந்திரங்களாயும் இருக்குது, மற்றது கட்டுப்படுத்துகிற மந்திரங்களாயும் இருக்கு. நோயை நீக்கிறது, இப்ப நோயை கட்டுப்படுத்துறது, நோயை நீக்கிறது, நோயினுடைய வலியை தெரியாமல் மறக்க பண்ணுறது, அப்படியான மந்திரங்கள் எல்லாம் இருந்திருக்குது. ஆனா பிற்காலத்திலே உண்மையில இவ்வளவு ட்ரெஷரான அவ்வளவு பெருமதியான அந்த மந்திர தொகுதி அது. ஆனால் அதை பிறகு பிழையாக பாவிச்ச அப்படின்னால அதுல ஒரு தொகுதி அழிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்குது. மந்திரம், தந்திரம், அதாவது தந்திரம் என்பது இந்த பகைவர்களை அழிக்கிறதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ உபயோகிக்கப்பட்ட மந்திரங்கள். பிறகு மருந்து, முக்கியமானது இந்த மருந்து. இந்த அதர்வ வேதத்திலே மருந்து தொடர்பாக, அதாவது வைத்தியத்துக்கு பயன்படுகின்ற நிறைய மந்திர தொகுதியும் பாடல்களும் இந்த அதர்வ வேதத்தில், அது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆனா அதுல ஒரு பகுதி இல்லாமல் போனது பெரிய அந்த நட்டம். என்னன்னு சொன்னா, நிறைய நோய்களை, வெட்டப்பட்ட அவயவத்தை ஒட்டக்கூடிய மாதிரியான மருத்துவ குறிப்புகள் எல்லாம் அந்த காலத்து வேத நூல்கள்ல இருந்திருக்குது, அந்த அதர்வ வேத பாடல்கள்ல இருந்திருக்குது. ஆனால் பல விடயங்கள் அது விளக்கப்பட்டு பெரிய நோய்க்கு தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கக்கூடிய, அந்த இளமையை மீட்டு கொடுக்கக்கூடிய, வயது போனால விளங்கக்கூடிய மருந்து எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காம். அந்த மந்திரங்கள் மூலமாக அதுல அந்த வீடுகள்ல பின்னுக்குத்தானே வீடுகள் எழுதப்பட்டது, முதல் எழுதப்படாம தானே இருந்தது. ஆனால் அந்த பாடல்கள்லயே அந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் இருந்திருக்குது. அதே மாதிரி ஒரு ஆள் இறக்க நிலையில் இருக்கிறாலே மீட்டெடுக்கக்கூடிய மாதிரியான மருத்துவ குறிப்புகள் எல்லாமே இருந்திருக்கு அந்த காலத்துல. ஆனால் அவைகள் அதுல பெரும் பகுதி இல்லாமல் போய்விட்டது.
அதை பிழையான சந்தர்ப்பங்களை பாவிச்சபடினால் ஒரு பகுதி அழிக்கப்படும் பொழுது அல்லது இழக்கப்படும் பொழுது நல்ல விடயங்களும் சேர்ந்து இழக்கப்பட்டு போய்விட்டது. அதர்வ வேதம் வந்து பின்னுக்கு 4வது தோன்றிய வேதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. இப்ப வேதங்கள் என்று சொல்லப்பட்டால் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குது வேதங்களை பற்றி. அப்ப வேதங்கள்லயும் நாங்கள் சுருக்கமா பார்த்தோம்னு சொன்னால் வேதங்களுடைய மறுபெயர், மற்றது இந்த வேதங்கள் வடமொழியில் இருக்கு. இந்த வேதங்களை பற்றி சொல்லுகின்ற இந்த பாடல்கள், திருமந்திரத்திலே கூறப்பட்ட பாடல்கள், மற்றது வேதம் 4 வகையான வேதம் இருக்கு. யசுர், சாமம், அதர்வம். இந்த வேதங்களுடைய பகுதிகளாக மந்திரம், பிராமணம், ஆரண்யம், உபநிடதம் என்ற பகுதிகள். மற்றது அந்த ஒவ்வொரு வேதமும் இருக்கு. வேதம் என்னத்தை பற்றி பேசுது, அந்த மண்ணுக்குரிய தெய்வம், விண்ணுக்குரிய தெய்வம், இடைநிலை தெய்வம் என்று சொல்லப்படுற தெய்வங்கள், மற்றது அந்த ஒவ்வொரு தெய்வங்களுடைய சிறப்புகள், என்னென்னத்துக்காக வழிபட்டிருக்கணும் என்ற விடயங்கள். அதுக்கப்புறம் யசுர் என்று சொன்னால் யசுர் வேதம் வந்து கூட இந்த வேள்வி யாகத்துக்கு பயன்படுத்தப்பட்டதும், மந்திரங்கள், அதாவது மந்திர உச்சாடனத்துக்கு 100 பெயர், 1000, அதுல 100 சதுருத்திரிய மந்திரம்ன்றது 100 மந்திரம் தான். பின்னுக்கு தான் அந்த 1008 எல்லாம் பின்னுக்கு வளர்ச்சி பெற்று வந்தது. அப்ப அந்த விதமாக யசுர் வேதத்திலே உரைநடையும் அமைந்த பாடல்களையும் உரைநடையும் கொண்ட யசுர் வேதம். அதுக்கு பிறகு அதிலே அக்னி முக்கியத்துவம் பெற்று வந்ததும். ஆனந்தியம்மா கேட்கல? ஆனந்தியம்மா ஆனந்தியம்மா அன்மியூட் பண்ணுங்க உங்களோட ஆடியோ. ஓகே, சரி, கொஞ்ச நேரம் கேட்கலையா அம்மா? ஸ்பீக்கர் இஸ் நாட் வர்க்கிங். இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. நீங்க அந்த முடி கேட்கல, என்ன சொன்னதுகள் ஒன்றும் கேட்கல. திருப்பி சொல்லுங்க அந்த முடி. மியூட். ஹலோ, கேக்குதா ஆனந்தி அம்மா? Speaker is not working. ஓ, இப்ப கேக்குது. நீங்க கதைக்கிற கேக்குது ஆனந்தி அம்மா. Wait. நீங்க கதைக்கிற கேக்குது. ஆனந்தி அம்மா நீங்க கதைக்கிற கேக்குது, கதையுங்க ஆனந்தி அம்மா. Recording in progress. நீங்க கதைக்கிற கேக்குது, கதையுங்க கதையுங்க. They close. இப்போ கதையுங்க, அன்மியூட் பண்ணுங்க. இப்ப சரி, கதையுங்க. சரி, இவ்வளவு வரை நாங்கள் பார்த்தோம். வேதத்தை பற்றி சொல்லக்கூடியது இவ்வளவுதான். இதுவரையும் கேட்டுக்கொண்டது உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். ஏதாவது கேள்விகளை இருந்தா கேட்கலாம். மிக மிக அருமையா இருந்தது அம்மா. வேதங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு கொண்டோம். மிகவும் நன்றி.